மூக்கெல்லாம் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு காதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட பர்சனல் ஹைஜீன். அட்லீஸ்ட் டெய்லி குளிக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பர்சனல் ஹைஜீன் உங்களுக்கு தெரியும் சரியா? அதனால அந்த பர்சனல் ஹைஜீன் நீங்க பார்க்கணும். மென்டல் ஹைஜீன் உள்ளது, அதான் மென்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது. அது என்ன மேடம் அப்படின்னா, இது நான் ஆக்சுவலி பெரிய காலேஜில் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நீங்களாம் ரொம்ப ஐக்கியூ அதிகமாக இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோ சரிங்களா? இப்போ நம்மளுக்கு உடம்புல வந்து நல்ல ஹார்மோனும் ஓடும், கெட்ட ஹார்மோன் தான் என்ன, அது வந்து ஒரு ரசாயனம், நம்ம உடம்புல ஓடுற ஒரு ரசாயனம் சரியா? புருவத்துக்கு நடுவுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாண்ட் இருக்குது, ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி தான் வந்து எல்லா சுரப்பிக்கும் கிங், புருவத்துக்கு நடுவுல. அதனாலதான் நம்ம புட்டு வைக்க சொல்றாங்க. இட்ஸ் அ கிங் ஆஃப் கிளாண்ட்ஸ். நம்மள ஹிப்னாட்டிசம் பண்றதுக்கு பொட்டு வைக்காம இருந்தா ஹிப்னாட்டிசம் பண்ண ஈஸி. அதனால அவங்க சொல்றாங்க புருவத்துக்கு நடுவுல க்ளோஸ் பண்ணுங்க. அந்த கிளாண்ட் வந்து என்ன பண்ணும், நல்ல ஹார்மோனும் சுருக்கும், கெட்ட ஹார்மோனும் சுருக்கும் சரியா? நான் ஃபர்ஸ்ட் கெட்டதை வில்ல நான் சொல்றேன் சரியா? இப்ப கெட்ட ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து அசிடைல் கோலின் ஒரு கெட்ட ஹார்மோன். அது வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னா, எப்பப்ப நம்ம கோவம் வருதோ அப்போ சொல்லணும், எப்பப்போ நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ சொல்லணும், எப்பப்போ நம்மளுக்கு டிப்ரெஷன் வருதோ அப்போ சொல்லணும். நான் ஏன் படிக்கல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை ஏன் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கல, என்னை ஏன் நல்ல ஒரு கார்ல போகல, என்னை ஏன் நல்ல வீடு வாங்கல, எனக்கு ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் ஏன் இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகல, நான் ஏதாவது ஒரு இப்ப நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு அதீதம், நம்மளுக்கு எல்லாமே நல்லதே கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்கும், பெஸ்ட் இருக்கும். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா? அப்ப நெகட்டிவா திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இனிமேல் நீங்க யோசிக்கணும்னா, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா என் உடம்புல கெட்ட ஹார்மோன் சுரக்குது, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, அந்த கெட்ட ஹார்மோன் சுரக்குது. அப்ப இந்த கெட்ட ஹார்மோன் சுரக்க என்ன ஆகும்னா, அது ஈர கோவம் வரும் சரிங்களா? நம்ம கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வரும், நான் அழகா இல்லை, நான் சரியா படிக்கல, என்னால முடியல, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ். அவன் என்னை விட நல்லா இருக்கிறா, அவன் நல்லா படிக்கிறான், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளுக்கு பேரண்ட்ஸ் நம்மளுக்கு பெஸ்ட்னா கொடுப்பாங்க, நம்ம கிட்ட இருக்க டீச்சர்ஸ் பெஸ்டா இருப்பாங்க, நம்மள எல்லாமே பெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், நெகட்டிவாவே திங்க் பண்ணும், நான் எதுக்குமே. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல 10th ஸ்டாண்டர்ட் 8th 9th 10th அந்த 11th 12th இந்த ஸ்டேஜஸ்ல வந்து பருவ மாற்றம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அப்ப ஆகும்போது அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவா வரும். அப்ப இந்த மாதிரி ஆகும்போது நம்ம கிட்ட பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கு, அதே பிடிட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும்,